அன்னபூரணி அப்படியே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. பழசெல்லாம் வந்து யோசிக்கிறாங்க. நான் வந்து யார் தெரியுமா? அந்த தாமரையே வந்துட்டு வீட்ட விட்டு தொரத்தி விட்டுட்டு இந்த வீட்டு எஜமானியா இருக்கறதுக்கு நினச்சவ. நீ வந்து என்ன பத்தி வந்து யோசிக்கிற? என் பொண்ணும், என் பொண்ணோட வாரிசு மட்டும் தான் இந்த வீட்டுக்கு எஜமானரா இருக்கணும். அத விட்டுட்டு அ இந்த தாமரைக்கு பொறந்ததுக்கெல்லாம் இந்த வீட்டு வாரிசுலாம் இருக்கக்கூடாது. என் தேவிய கட்டிக்கிட்டதுனால ஏதோ அந்த அவன மட்டும் வந்துட்டு நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நினச்சிட்டு இருக்காங்க. நீ வந்து ரொம்ப பேசுற. இனிமே இந்த வீட்ல உன்ன இருக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அன்னபூர்ணி வந்து மீனாட்சி பத்தி நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம மீனாட்சியோட ஆதி வந்துட்டு ஆதியோட அக்காவும் மாமாவும் வந்து கால் பண்ணுறாங்க அன்னபூர்ணிக்கு. கால் பண்ணி பேசுகிறாங்க. நீங்கள் வந்து என் தம்பியை வந்துட்டு அங்கே வர சொன்னீங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கேட்குறாங்க. ஆமாம், இந்த ஜீவாவை சாதாரணமாக இடப்பட்டுறக்கூடாது. அவன் வந்து பேசி பேசியே வந்துட்டு காரியத்தை சாதிச்சிருவான். அதனால் ஆதியை வந்துட்டு ஏதோ ஒரு காரணத்தோடு இங்கே அனுப்பி வைங்க. மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு அனுப்புன்னு சொல்கிறாங்க. அதுக்கு நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, நான் காரணத்தை கண்டுபிடிச்சிட்டேன். அந்த மீனாட்சியோட அவங்க அம்மா ஹாஸ்பிட்டல் ஹிஸ்ட்ரி வந்துட்டு இன்னும் வாங்கவே இல்லை. அதை வந்துட்டு ஆதி கையில் வாங்கி கொடுத்து விடுன்னு சொல்லிட்டு ஆதியோட மாமா வந்து சொல்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு மற்றதை நாங்கள் பார்த்துக்க சொல்லி அனுப்புன்னு சொல்கிறாங்க. இந்த பக்கத்தில் தேனு ரொம்பவே சந்தோஷமாக வந்துட்டு பொட்டிக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு வந்து கிளம்பிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு தேனோட ஹஸ்பண்ட் வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்க. என்ன தேனு ரொம்ப சந்தோஷமாக இருக்க சொல்லி கேட்குறாங்க. இல்லை, கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து எனக்கு ஒரு பொட்டிக் ஆரம்பிக்கணும்னு ஆசை. ஆனால் அது நடக்கவே இல்லை. ஆனால் இப்போ வந்துட்டு மாமாவோட பொட்டிக்கு போய் என்னோட திறமையை காமிக்க போகிறேங்கிறப்ப எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் தான் உன்னோட ஆசையை புரிஞ்சுக்காமல் போயிட்டு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க. அடுத்து இந்த பக்கத்தில் வந்துட்டு ஜீவாவை வந்துட்டு அனுப்பி கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு கடைக்கு போயிட்டோம் அப்படிங்கிறாங்க. என்ன என்ன அப்போ தான் கையில் காசு ரொம்ப பொருளுது போல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. சரி 2 கிலோ நாட்டுக்கோழி வாங்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. என்ன 2 கிலோவா? அவ்வளோ சாப்பிட்டீங்கன்னா உனக்கு கொழுப்பு ஏறி போயிடும். ஏற்கனவே உனக்கு கொழுப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, சொன்னதை செய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இங்கே நம்ம தேனு பார்க்குறாங்க. தேனை பார்த்துட்டு என்னவோ வந்து கல்யாணத்துக்கு போகிற மாதிரி பட்டு சேலை கட்டிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. அதை நேற்று சொன்னீங்களே புட்டிக் போகிறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது, நீ இன்றைக்கி எங்கேயும் போக வேணாம், பேசாமல் வீட்டில் ஏறு, பாத்திரம் கழுவுற வேலையெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்கிறாங்க. அக்கா எங்கள் வேலை போகட்டும், அதை நான் இருக்கல அப்படின்னு சொல்லி மீனாட்சி சொல்கிறாங்க. இல்லை, நீ உனக்கு சமைக்கிற வேலை இருக்குது, வரப்போகிற கெஸ்ட்டுக்கு நீ தான் சமையல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்கிறாங்க. உடனே நீ உள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு தேனுக்கிட்ட வந்துட்டு தேனு உள்ளே போக சொல்கிறாங்க. நான் தான் சொல்கிறேன்ல, அக்கா வந்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் சொல்கிறத மட்டும் கேளு, வரப்போகிற கெஸ்ட்டுக்கு உன் கையால் சமைச்சு போடுன்னு சொல்லிட்டு அனுப்பி மறுபடியும் சொல்கிறாங்க. ஒன்று ஜீவா வந்துட்டு என்னவோ நடக்குது, ஆனால் ஒன்று மட்டும் கன்ஃபார்ம், இன்றைக்கி வந்து மீனாட்சி கையில் தான் சாப்பாடு, ஒரு பொடி பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்ம ஜீவாவும் கடைக்கு போகிறாங்க. அதுக்கப்புறமா எல்லோரும் அப்படி யார் தான் அந்த கெஸ்ட்டும் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம தேவியோட ஹஸ்பண்ட் வந்துட்டு பார்க்குறாங்க. இந்த கெஸ்ட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே எல்லோரும் வெளியே போய் பார்க்குறாங்க. பார்க்கும்போது ஆதி வந்துட்டு கார்லேருந்து இறங்குறாங்க. கார்லேருந்து இறங்கி வந்ததுமே வந்துட்டு எல்லோரும் ஷாக் ஆகுறாங்க. ஆதிக்கு வந்துட்டு வீட்டில் வச்சு சாப்பாடு பரிமாறுறாங்க. அதுக்கப்புறம் ஆதியை கொண்டு ட்ராப் பண்ணதுக்கு ஜீவா போகிறாங்க. அப்போ வந்து அந்த இறால் தொக்கு இருந்துச்சுல, அதில் வந்துட்டு பூச்சிக்கொல்லி மருந்து கலந்து வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஜீவா வந்துட்டு அப்படி கலாய்க்கிறாரு. ஒன்று ஆதியும் வந்துட்டு அதை ஃபுல்லாகவே வாந்தி பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்து எபிசோட் முடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அப்போ நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் காட்டும். தேங்க்யூ.